ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற யூனிட்டில் உள்ள எக்ஸசைஸ் 4.5 உள்ள சம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மை பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். P ஆனவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார் எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, P ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, Q ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை P என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 days தனியாக பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு Q P கூட சேர்ந்து அந்த வேலை முடிகிற வரைக்கும் கூட இருந்து 2 பேரும் சேர்ந்து பாக்கி வேலையை பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வேலை எத்தனை டேஸ் ஆச்சு அந்த வேலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்முக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, P ஒரு வேலையை மேலே இருக்கிறத ஒரு வேலையை 12 daysல முடிக்கிறாங்க. Q ஒரு வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ அந்த வேலையை ஃபஸ்ட்டு P தனியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 நாள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு Q அவங்க கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து மீதி இருந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 3 நாள் அப்படிங்கிறது ஒரு வேலையோட எத்தனை மடங்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, Pங்கிறவங்க ஒரு வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 12 நாள் எடுப்பாங்க. அப்படின்னா இப்போ அவங்க 3 நாள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க தனியாக. அப்போ 3 நாளில் அந்த வேலையோட எத்தனை பங்கு முடிச்சிருப்பாங்க, ஏதோ கொஞ்சம் பொசிஷனாக முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறது ஏதோ ஒரு வேலை இருந்துன்னா அந்த 3 நாள் அவங்க தனியாக இருந்து கொஞ்சத்தை மட்டும் முடிச்சிருப்பாங்க. அந்த கொஞ்சங்கிறது எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அது கூட மல்டிப்ளை பண்ணோம். அவங்க ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்க. இப்போ 3 நாள் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 3 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 3 நாளில் அவங்க எத்தனை பங்கு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 4. அப்போ அவங்க அந்த வேலையோட 4ல் ஒரு பங்கை P தனியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 days அப்படிங்கிறது என்ன, P தனியாக பண்ணின இந்த ஒரு வேலையோட 4ல் ஒரு பங்கு. இனி பாக்கி என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சம்மில் Pயும் Qவும் சேர்ந்து அந்த வேலையோட மீதி எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தனியாக அவர் 4ல் ஒரு பங்கு முடிச்சிருக்காரு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், மீதி 3 பங்கு தானே இருக்கும். அப்போ 4ல் 3 பங்கு Pயும் Qவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இனி என்ன பண்ணுது, 4ல் 3 பங்கு, இந்த 3/4ங்கிறது எத்தனை டேஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, Pயும் Qவும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் பண்ணினாங்கங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது கூட நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ Pயும் Qவும் சேர்ந்து எத்தனை டேஸில் பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ P ஒரு வேலையை 12 நாளில் பண்ணுவாங்க, Q ஒரு வேலையை 15 நாளில் பண்ணுவாங்க. சேர்ந்துங்கிறதுனால நம்ம கூட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். இனி இதுக்கு ரெண்டுமே வேற வேற என்ன இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மீச்சமாக எடுக்கணும். இப்போ 12க்கும் மீச்சமாக எடுக்கிறோம். இப்போ 3 டேபிள் கொடுத்தோன்னா 4 3 12, I 3 15. இனி இது ஒரே டேபிள் போகாது, கீழே 1 1ன்னு வர்றது வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்போ 4வது டேபிள் கொடுக்குறோம். இப்போ 1 4 4 5 அப்படி எழுதணும். திரும்ப 5வது டேபிள் கொடுக்குறோம், 1 1 ஃபுல்லாக 1ன்னு வந்துட்டு இதோடு நிப்பாட்டிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 14 20 23 60. இப்போ மீச்சமாக எவ்வளோ கிடச்சிருக்கு, 60. இனி என்ன பண்ணணும், கீழே 60 வரதுக்கு எந்த நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்னு பார்க்கணும். இப்போ 12 கூட 5 கொண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். இப்போ மேலே அதே 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு 5 5. இப்போ ப்ளஸ் குறியீடு இருக்குது, அப்போ ப்ளஸ் போடுறோம். திரும்ப 15 கூட எந்த நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 60 வரும், 4. இப்போ மேலேயும் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு 4 4.
இனி 5 9 கூட்டினா 9/60. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 9/60. இது ஒரு வேலைக்கு ஒரு வேலையை அவங்க பண்றதுக்கு எடுக்கக்கூடிய நாள் சேர்ந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க 3/4 பங்கு வேலையை செய்யறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுப்பாங்கன்னு நம்ம பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணா போதும்? இது கூட அதை டிவைட் பண்ணா போதும். இப்போ 9/60 டிவைடட் 3/4. இப்போ 9/60 இது டிவைடட்ல இருக்கிறத நம்ம இங்க கொண்டு போ தலைகீழாகும். இப்போ 4/3. இப்போ என்ன கேன்சல் பண்றோம்? 1 3 3 3 9 1 4 4 1 4 4 இங்க 2 9 20 ஆகும். 5 4 20. இது 1 3 3 5 3 15. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து அந்த வேலை பாக்கி இருந்ததை எத்தனை டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா 5 நாள்ல முடிக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தத்தை தான் கேட்குறாங்க. அப்போ பி வந்து தனியா ஒரு 3 நாள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாள் எடுத்திருக்காங்க. அப்போ மொத்தமா சேர்ந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? 8 டேஸ். இப்போ மொத்தமா அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தனியா ஒரு 3 நாள் பி செய்து, ரெண்டாவது பியும் கியூவும் சேர்ந்து ஒரு 5 நாள் எடுத்து எத்தனை டேஸ்ல முடிச்சிருக்காங்க? 8 டேஸ்ல ஒரு வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதான் 8வது சம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி 9வது சம் நம்ம பார்க்கலாம். இந்த சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு பின்னம் இருக்கு. பின்னம்னா இப்படி இருக்கும், மேல ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ, இந்த மாதிரி இருக்கிறதான் பின்னம் நம்ம சொல்லுவோம். அதோட தொகுதியை வந்து 50% அதிகரிச்சிருக்கு. அதோட பகுதியை 20% குறைச்ச பிறகு அந்த பின்னம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா 3/5 ஆயிருக்கு. அப்படின்னா அது அசல். ஃபர்ஸ்ட் அந்த பின்னம் என்னவா இருந்துன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து அந்த பின்னம் என்ன நம்ம கொடுக்கல, அதனால நம்ம அதை என்னன்னு எடுக்கிறோம்னா 100x/100y அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த பின்னத்தை. எதனால நம்ம 100 எடுத்திருக்கோம்னா, நமக்கு எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100ன்னு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம 100 எடுத்திருக்கோம். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு x/y தான் வராதான். மேலேயும் கீழே 100ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தொகுதியை 50% அதிகப்படுத்தணும், இன்க்ரீஸ் பண்ணணும். பகுதி வந்து 20% குறைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப தொகுதிங்கிறது மேல இருக்கிறது, பகுதி வந்து கீழே. மேல 50% அதிகரிக்கணும். அப்போ 100ல 50% என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இப்ப 10%னா என்னன்னா இப்படி இருக்கு. இது இவ்வளவு வந்து 100%. அப்ப 10%னா ஒரு இது இங்க கொண்டு போனா போதும். ஒரு புள்ளிங்க வச்சு மீதி எவ்வளவு இருக்கோ அதுதான் 10%. இப்போ இந்த பக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சு மீதி என்ன இருக்கு? 10 இருக்கு. அப்ப இதுல 10% வந்து 10 ரூபாய். அப்ப 50% என்னவா இருக்கும்? 50 ரூபாய். இப்போ 50 ரூபாய் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அப்ப 100 கூட 50 கூட்டுறோம்னா என்ன கிடைக்கும்? 150x. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? பகுதி வந்து 20% குறைக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ இது இவ்வளவு வந்து 100%. இப்ப 10%ங்கிறது 10. இப்ப 20% என்ன கிடைக்கும்? 20. அப்ப 20 வந்து குறைக்கணும். அப்ப 100ல 20 குறைச்சோம்னா 80. இப்ப 80y. அப்ப 50 20% குறைச்சப்பறம் அந்த பின்னம் என்னவாகுதுன்னு கொடுத்திருக்காங்க? 3/5 மாறுதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு 3/5. இனி நமக்கு x/y தான் வேணும். அப்ப இதை இங்க கொண்டு போறோம். அப்ப x/y is equal to 3/5 இன்ட்டு இது டிவைடர்ல இருக்கும்போது அங்க போகும்போது மல்டிப்ளை ஆகும். இப்ப தலைகீழ் ஆகும். 80/150 கேன்சல் ஆகும்.
ஒரு 3 3 I 3 15. இங்கே கேன்சல் எதுவும் பண்ண முடியாது. இப்போ 8 by ING 25. அப்போ x by yயோட வேல்யூ என்னன்னா 8 by 25. நமக்கு அசல் பின்ன தான் கேட்டாங்க. அசல் பின்ன இவ்வளோ 8 by 25. இனி அடுத்த சம் பார்க்கலாம். 10வது சம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. இல்லை என்ன அது கேட்டிருக்காங்க, அந்த மடிக்கணினியோட அடக்க விலை கேட்டிருக்கு. என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, அவர் ஃபர்ஸ்ட் 12% லாபத்தில் விற்றுருக்காரு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் 12% லாபத்தில் விற்றுருக்காரு. அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 1200 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றிருந்தா அவரோட லாபம் என்னவா இருந்திருக்கும்னு கொடுத்துருக்காங்க. 20% இருந்திருக்கும். அவர் விற்றது 12% லாபத்தில் தான் விற்றுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1200 ரூபாய்க்கு அவர் வித்திருந்தாருன்னா எவ்வளோ கிடைச்சிருக்கும்? எக்ஸ்ட்ரா அவருக்கு 20, இதோ சேர்த்தோம்னா மொத்தமாக 20% லாபம் அவருக்கு கிடைச்சிருக்கோன்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த 1200ங்கிறது என்னவா இருக்கும்? 8% தானே இருக்கும். இந்த 12%, இந்த 20ல் 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 8% தானே இருக்கும். அப்போ இந்த 8%ங்கிறது தான் இந்த 1200 இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மோர் டைம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் 12% லாபத்தில் வித்திருக்காரு. ஆனால் அவர் எக்ஸ்ட்ரா 1200 ரூபாய்க்கு வித்திருந்தா அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும் கொடுத்துருக்கு. மொத்தம் அந்த 12% சேர்த்து தான் 20%. மொத்த லாபம் எக்ஸ்ட்ரா ஒரு 1200 ரூபாய்க்கு அவர் வித்திருந்தாருன்னா மொத்த லாபம் அவருக்கு 20% இருந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1200ங்கிறது தானே அந்த மீதி 8% இருந்திருக்கும். அதான் 8%ங்கிறது 1200 நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடக்க விலை கேட்டிருக்காங்க. அப்படின்னா 100% என்னன்னு கேட்டிருக்கு. இதான் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்து 100% என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8x = 1200 × 100. அப்போ x = 1200 × 100 டிவைடட் பை 8. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். நான் 2ஆம் டேபிள் கொடுக்குறோம். 100 4ஆம் டேபிள்னா ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 4 20 0. இனி இதை மல்டிப்ளை பண்ணோன்னா = 1,50,000. அப்போ அந்த மடிக்கணினியோட அடக்க விலை 1,50,000. இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணனா, இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 8% 1200னா 1% என்னன்னு கண்டுபிடிச்சி 100% அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த சம்மம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 சம்மு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.